இந்த ஒரு ஸ்பெசிபிக்கான மேட்ச் மட்டும் என் மைண்ட்ல இருந்து போவே இல்லை. ஏன்னா 2007 T20 வேர்ல்ட் கப் வந்து தோனி அவர்கள் முதல் தடவை ஃபர்ஸ்ட் எடிஷன்ல அடிச்சு கொடுத்தாரு. 2011 ஓடிஐ வேர்ல்ட் கப் அடிச்சோம். ஆனா 2013 இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி ஏன் யூனிக்னு சொல்றேன்னா, 2011 நம்ம வேர்ல்ட் கப் அடிச்சப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருந்தாங்க. லைக் சேவாக்கா இருக்கட்டும், சச்சினா இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸ் போலர் இருந்தாங்க. ஜாஹிர் கான், முனாஃப் பட்டேல், சாந்தகுமாரன், ஸ்ரீசாந்த், இந்த மாதிரி பிளேயர்ஸ் இருந்தாங்க. பட் 2020 அப்படியெல்லாம் கிடையாது. ஃப்ரெஷ் டீம், அதாவது எந்த ஒரு இதுவும் இல்லாத ஒரு யங் டீம் வந்து தோனி அவர்கள் கூட்டு போனது. அடுத்தது லோக்கல்ல கிடையாது, இங்கிலாந்து அண்ட் வேல்ஸ். அங்க இங்கிலாந்து பிச்சர்ஸை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். லேட்டரலி வந்து நிறைய ஸ்விங் அண்ட் பவுன்ஸ் இருக்கக்கூடிய பிச் தான் அது. ஃபைனல் மேட்ச், அதுவும் 129 தான். இந்த ஸ்கோர்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றதுன்றது அன்பிலீவபிள். அப்போ இருந்த டைம்ல இது அன்பிலீவபிள். ஈஸியா அடிச்சிடலாம். 120 பால்ல 130 எந்த டீமாலையும் அடிக்க முடியாதா? அதுதான் ஒரு பெரிய ஸ்கோரா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண பாத்தீங்களா, அதுதான் மாஸ்டர் மைண்டுன்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடின வந்த இந்தியா வந்து 129 தான் அடிக்கிறாங்க. அதிகபட்சமா விராட் கோலி அவர்கள் 43 ரன் கிட்ட அடிக்கிறாரு. ஷிகர் தவான் 30+ அடிக்கிறாரு. அண்ட் செகண்ட் ஹாஃப் வருது. செகண்ட் ஹாஃப்ல இவரையே நம்ம ஜித்துன்னு சொல்றோம்னா, அந்த இடத்துல நின்று எடுத்தா இருப்பாரு. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீ மாறாத, சூழ்நிலைய உனக்கேற்ற மாதிரி மாத்து அப்படின்ற டைலாக் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அது எல்லாமே இவர் சொல்லி கொடுத்தது தாங்க. எந்த மாதிரி கிரவுண்டா இருக்கட்டும், எந்த மாதிரி சிச்சுவேஷனா இருக்கட்டும், மேட்ச் கையை விட்டு போற மாதிரியே கூட இருக்கட்டும், ஆனா அந்த இடத்துல யார் இருக்காரு? தோனி இருந்தாருன்னா கண்டிப்பா நாங்க ஜெயிப்போம்ன்றத ஆணித்தரமா உறுதியா சொல்லுவாங்க. இந்த மேட்சை யார் மிஸ் பண்ணீங்களோ கண்டிப்பா போய் ஹைலைட்ஸ் ஆச்சு பாருங்க. செகண்ட் ஹாஃப் அந்த விளையாடுந்து வேற ஒரு ஆடுகளத்துல ஆடின மாதிரி பண்ணியிருப்பாரு. ஃபைனல்ஸ் கிட்ட வந்துடும். அப்போ இஷாந்த் சர்மா வச்சு மூவ் பண்ணுவாரு. ஃபைனல் ஓவர் அஸ்வினுக்கு கொடுப்பாரு. இந்த மாஸ்டர் மைண்ட் எல்லாம் வந்து புதுசா இருந்தது. அதாவது இந்தியன் டீம்லேன்னு இல்லை, இருக்கிற எல்லா கண்ட்ரிஸும் இதை ஒரு புது யூனிக்னஸா பார்த்தாங்க. ஒரு கீப்பிங் ஸ்டைல், பேட்டிங் ஸ்டைல் எல்லாத்தையும் தவிர்த்து ஒரு கேப்டன்சியை நிறைய பேர் காப்பி அடிக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம ஜார்ஜ் பெய்லி அவர்களா இருக்கட்டும், நம்ம ஜாஷ் பட்லர் அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே இவர்கிட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆகி வந்தவங்க தான். ஒருத்தரை பார்த்து அடுத்த வர ஜென்ரேஷன்ல இருக்க இந்தியன்ஸ் எல்லாம் இன்ஸ்பயர் ஆகி வந்தா அது பெரிய விஷயம் தான். ஆனா மிகப்பெரிய விஷயம் எது தெரியுமா? ஒருத்தரை பார்த்து உலகத்துல இருக்க எல்லா கிரிக்கெட்டர்ஸும் இன்ஸ்பயர் ஆகி விக்கெட் கீப்பர் கேப்டனா வந்தாங்க பாத்தீங்களா? இதுதாங்க. என்னைக்குமே எப்பவுமே தலை தான். அவரை எத்தனை பேர் வந்து கிரிக்கெட் தெரியாதவங்க ஹேட் பண்ணாலும் அவரை வந்து கிரிக்கெட்டை விட்டு தள்ளியே வைக்க முடியாது. யூடியூப்ல போய் ஹைலைட்ஸ் பாருங்க, வேணா டிஎம் பண்ணுங்க, நான் லிங்க் அனுப்பிச்சு விடுறேன்.